எதிர்கட்சியில இருக்கக்கூடிய திடீர்னு இப்ப இனிமேல எந்த காலகட்டத்திலயும் நாங்க பாஜகவோடு ஒட்டு இல்லை, உறவு இல்லை, எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் வந்தோன்னா மறுபடியும் ஸ்டிக்கர் ஓட்டிடுச்சு இல்லையா? அதனால 4 வருஷமா காணும். எடப்பாடியார் அவர்களே 4 ஆண்டுகளாக எங்க இருந்தாருன்னு தெரியல. இப்ப திடீர்னு தேர்தல் வந்த உடனே அந்த பஸ்ஸுக்கு கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு பெயர் வைத்திருக்கிறார். என்ன பெயர்? அதனால அந்த பேருந்தில ஏறிக்கொண்டு வருகிறார். வந்து நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா, நீங்க 4 வருஷமா ஆளை காணும், நாங்க என்ன பண்ணோம்னு உங்களுக்கு தெரியலன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? ஆனா கட்சியை நீங்க நல்லா நடத்துங்கன்னு நாங்க கவலையோடு சொல்கிறோம், அக்கறையோடு சொல்கிறோம். உங்க கட்சி அலுவலகத்தை டெல்லிக்கு மாத்திட்டீங்களே, கவலையோடு சொல்கிறோம். அதுக்கு அவர் இன்னைக்கு பதில் சொல்லியிருக்காரு. எனக்கு அங்கதான் இருக்கு, நீங்க வந்து பாருங்கன்னு. எனக்கு கட்டடம் அங்கதான் இருக்கு, தெளிவா தெரியும். கட்டடத்தையுமா டெல்லிக்கு எடுத்துட்டு போக முடியும்? முடிஞ்சா எடுத்துட்டு போயிருக்கீங்க பிரிச்சு. ஆனால் அலுவலகம் செயல்படுவது, கட்டளைகள் பிறப்பது டெல்லியில் இருந்து என்பதை நீங்களும் மறுக்க முடியாத, நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். நீங்க என்னதான் கட்சி வச்சு முகத்தை மறைச்சு தொடச்சிக்கிட்டு வெளியில வந்தாலும் நீங்கள் என்று தெளிவா தெரியுது, பட்டவர்த்தனமாக தெரிகிறது. உங்களுக்கே அவமானமா இருக்கு. அலுவலகம் உண்மையாகவே அதிகாரம், அலுவலகம் இருக்கு, கட்டடம் இருக்கு, ஆனால் அலுவலகத்தின் அதிகாரம் டெல்லியின் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மை. அவர் சொல்றாரு, நாங்க தான் அறிவாலயத்தை காப்பாற்றினோம் என்று. அறிவாலயத்தை காப்பாற்ற யாரும் வர வேண்டியதில்லை, கழகத்தின் உடன்பிறப்புகள் இருக்கிறார்கள், அவர்கள் காப்பாற்றிய அறிவாலயம். அது மட்டும் இல்ல, திரு கபில் சிபல் அவர்களிடம் கேட்டு பாருங்கள், வழக்காடிய வழக்கறிஞர் அவர். ஒரு கட்சியை எப்படி நடத்தணும்னு திமுக கிட்ட இருந்து கத்துக்கோங்க. அவங்க வைத்திருக்கக்கூடிய டாட்டா, வைத்திருக்கக்கூடிய அத்தனை தரவுகளையும் வைத்துக் கொண்டுதான் இதில் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று பெருமையாக தலைவர் கலைஞர் அவர்களிடம் கட்சியை எப்படி நடத்த வேண்டும் என்று ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னவர் அவர். அதனால நீங்க கம்பராமாயணத்தை யார் எழுதினார்ன்றத மாத்திட்டீங்க இல்லையா? அது மாதிரி இதை மாற்ற முடியாது, இதை மாற்ற விடவும் மாட்டோம். அதனால சரித்திரம் உங்களுக்கு மறந்து போயிருக்கலாம், ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு அது என்றும் மறக்காது. அதனால வரக்கூடிய தேர்தலில் இனி எப்படி சுற்றி வந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகள் முக்கியமாக உணர்ந்திருக்கிறார்கள், யாரால் தங்களுடைய எதிர்காலம், தங்களுடைய பிள்ளைகளின் அடுத்த தலைமுறையின் எதிர்காலம் பாதுகாக்கப்படும், வளமாக்கப்படும் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். தங்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக பாடுபடக்கூடிய இயக்கம் எது என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அவர்களோடு கைகோர்த்து கொண்டு ஓரணியிலே நிற்க தயாராகிவிட்டார்கள். அதனால வெறும் கனவாக உங்களுடைய கனவுகள் முடிய போகிறது. மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பை ஏற்கும் ஏற்கும் ஏற்கும். நன்றி, வணக்கம். டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.